ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம லவ் ஓ லவ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேர் ரகுவரன். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்மால் சரக்கு போட்டுட்டு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் போலீஸ்காரங்க வந்து இவரை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனால் இந்த பையன் என்னை ஏமாத்திட்டான், இவங்க அம்மா பேச்சை கேட்டு இவன் ஃபாரின் போக போகிறான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்ல நம்மால் அவரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறார். ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா இவன் கிட்ட அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு ஒரே கடனா வாங்க வச்சு நம்மால் இப்ப மிகப்பெரிய கடன்காரனாகி போய் உட்காந்துருக்கான். அதனால அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ண அந்த பொண்ணு அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோவோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இவ்வளவு நாள் நான் உனக்கு என்னெல்லாம் பண்ணனோ அதே மாதிரி நீ ஒரு பாய் ஃப்ரெண்டா நினைச்சு எல்லாத்தையும் எனக்கு பண்ணு அப்படின்ட்டு சொல்ல அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படமே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஓரளவு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி யாருமே இந்த படத்துல ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி யாருமே நடிக்கல. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா செல்வராகவனும் கே.எஸ். ரவிக்குமார் மட்டும் அதுல இருந்து விதிவில்லை. இந்த படம் பாத்தீங்கன்னா ரொமான்டிக் காமெடி படம். ஆனா படத்துல இருக்க லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு பாத்தீங்கன்னா அவங்க லவ் பண்ற மாதிரி பெருசா எந்த காட்சியுமே வைக்கல. அதனால அவங்க லவ் எப்படிப்பட்ட லவ்னு நமக்கு தெரியவே இல்லை. அதையும் தாண்டி அந்த பொண்ணு இவனை செலவு பண்ண வைக்குதுன்றதை மட்டுமே காமிச்சிட்டு இருக்காங்க. அது பெருசா சுவாரஸ்யமாக எடுபடுது. காமெடி போர்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கே தவிர பல இடங்கள்ல பயங்கர கிரிஞ்சா தான் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி டெக்னிக்கலியும் பெருசால ஒர்க் அவுட் ஆகல படம் பல இடங்கள்ல. சரி, இவங்க லவ் ஸ்டோரியை தான் ஒழுங்கா எடுக்கல, சீன்ஸையாவது புதுசா கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஒவ்வொரு சினிமா நம்ம பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட மாதிரி அதே மாதிரி தான் இருக்கு. அதையும் தாண்டி யாரோட கேரக்டருமே பெருசா எழுதாதனால யாரோடைய மிங்கில வந்து படத்தை பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம படம் போகுது போய்கிட்டே இருக்கு. அவ்வளவு லெங்தா எடுத்து வச்சிருக்காங்க. மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு பிளாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.